மதிமுகவின் வைகோ செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை பார்ப்போம். பெரும்பாலோர் என்னிடம் பேசி விடுவார்கள், புகைப்படமும் எடுத்துக் கொள்வார்கள், சான்றிதழும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த பிள்ளைகள் அதற்கு பிறகு இங்கே இந்த நடைபயணத்திலே எனக்கு புதிய அனுபவம், வித்தியாசமான அனுபவம் என்னவென்றால், நிறைய டிப்ளமோ ஹோல்டர்ஸ், டிகிரி ஹோல்டர்ஸ், பட்டதாரிகள் நிறைய சேர்ந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுடைய அனுமதியோடு சேர்ந்திருக்காங்க. 12 நாள் வருமானத்தை இழக்க வேண்டி வருவேன் என்கிற போது உங்களோடு நடக்கிற முடிவெடுத்தா வந்திருக்கோம். அந்த வருமானத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்க பேரண்ட்ஸே, எங்க பெற்றோர்களே போக சொன்னாங்க. என் துணைவியாரே நீங்க போய் கலந்துக்கிடுன்னு சொன்னாங்க என்று இந்த 7 இடங்களிலும் கூட அது பெரிய எனக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி இருக்கிறது. நடைபயணம் போவதனால போலீஸ் இலாக்காவினர் எங்க வேலையை நீங்க சுலபமாக்கிட்டீங்க. எங்கேயுமே டிராபிக் ஜாம் வராது. நாங்க ஒழுங்குபடுத்திக்கிட்டே வருவோம். எங்க பையங்க அதை அருமையா செய்வாங்க. போகிற வழியில் ஏதாவது எங்காவது ஒரு விபரீதம் என்றால் அதை தடுப்பார்கள். ஒரு பசுமாடு ஒரு கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டது. குய்யோ முறையோ அந்த குடும்பம் அழுது கொண்டிருந்தது. ஒரு நடைபயணத்தில் எங்கள் பையன்கள் எல்லா கொச்சக்கயிறெல்லாம் வச்சிருப்போம். உடனே கிணற்றுக்குள் குதித்து அந்த காராம்பசுவை மீட்டு கொண்டு வந்து காயப்படாமல் மேலே கொண்டு வந்து சேர்த்து கொடுத்தார்கள். இம்மாதிரி பொதுநல உணர்வை ஏற்படுத்துவதோடு சமத்துவம் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தியதற்கு காரணம், நான் படிக்கிற காலத்தில் என் அரை நண்பன் என்ன ஜாதி என்று 4 வருஷம் தெரியாது. தெரிய முற்பட்டால் அது அநாகரீகம் என்று கருதப்பட்டது கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே. இப்பொழுது கல்லூரிகளிலே ஜாதி அடிப்படையிலே சங்கம் வைத்துக் கொள்கிறார்கள். மோதல் ஏற்படுகிறது. கைச்சண்டையாக முடிவதில்லை. வீச்சறிவாலும் பட்டாக்கத்தையும் கொண்டு வந்து தாக்கிக் கொள்கிறார்கள். இது முதலில் போக்க வேண்டியது. சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி செல்லல் பாவம், யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உணர்வை ஊட்டுவோம். சாதி அடிப்படையிலே சங்கம் வைக்கக்கூடாது. சாதி அடிப்படையிலே மோதல் கூடாது. மத அடிப்படையிலே வெறுப்பு வளரக்கூடாது, மோதல் வரக்கூடாது. இதையும் மக்கள் மன்றத்திலேயும் போதைக்கு எதிராக நடைப்பயணம் மேற்கொள்வது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசி விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதனை இதை தொடங்கி வைப்பதற்கு பிறகு வரும் செய்திகளில் முழுமையாக பார்ப்போம்.